அப்படின்னா, முன்னாடி வந்து இங்கே இதே ஊட்டத்தூரில் வந்து சோழேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து வழிபட செல்லும்போது அவர் செல்லக்கூடிய பாதையை வந்து பணியாட்கள் வந்து சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த மண்வெட்டியால் வந்து அந்த புல்லெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல வெட்டும்போது அடியிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. ஸோ அந்த ரத்தம் என்னன்னு தெரியாமல் மன்னர்கிட்ட சொல்லவும், அதை தோண்டி பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. ஸோ மன்னர் வந்து சிவன்கிட்ட மன்னிப்பு வேண்டி இந்த கோவிலில் வந்து சுத்த ரத்னேஸ்வரராக அந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. அந்த சிவலிங்கத்திலேயே வந்து அந்த மண்வெட்டி பட்டதுக்கான அந்த வடு வந்து இன்னமும் வந்து இருக்குது அந்த சிவலிங்கத்தில். அதை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அப்படி சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கோவில். ஸோ அவ்வளோ பழமையான கோவில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து சிற்ப வேலைப்பாடுகள், அப்புறம் வந்து மன்னரோட சிற்பங்கள் இது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 7ஆம் நூற்றாண்டில் முற்கால சோழர்களாகவும், அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழனால் இந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண